போன பதிவில் பழனி சித்த மருத்துவ குழுவின முயற்சியால் இந்த கோரக்கருடைய நூல் வெளியிடப்பட்டது என்ற செய்தியை பார்த்தோம். 1975 பேராசிரியர் அன்பழகனாருடைய நண்பராக இருந்த விருதாசனம் கல்லூரியுடைய தமிழ் பேராசிரியர் டாக்டர் சேது ரகுநாதன் என்பவரை அணுக, அவர் சென்னையில் இருக்கின்ற சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையத்தினுடைய பொறுப்பாளராக அப்பொழுது பணியாற்றிய டாக்டர் ஆர் தியாகராஜன் என்பவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு கோரக்கருடைய வரலாறு திரட்டப்பட்டு ஆராய்ந்து அதற்கு பிறகு வெளியிட்டதாக ஒரு தகவல் தெரிகிறது. இந்த கோரக்கருடைய 7 நூல் தொகுதி என்ற அந்த நூலை பெறுவதற்கு அவர்கள் கொஞ்சம் சிரமம் எடுத்துக்கொண்டதாகவும் தெரிகிறது. ஒரு அறிஞருடைய கைவசம் இருந்து சிவயோகி ரத்ன சபாபதி பிள்ளை என்பவர் அந்த 7 நூலை கைவசம் பெற்றிருந்ததாகவும் அதை அவருடைய அனுமதியோடு இவர்கள் ஒரு குழு ஆராய்ந்து வெளியிட்டதாக தகவல். அந்த கோரக்கர் 7 நூல் தொகுதி என்ற அந்த நூலின் வாயிலாக ஓரளவு கோரக்கருடைய வரலாறை அறிய முடிகிறது. அதுக்கு அடுத்து இன்னொரு வழி அபிதான சிந்தாமணி என்ற ஒரு நூலிலே மச்சமுனி என்பது பற்றிய குறிப்புகளிலிருந்து கோரக்கருடைய வரலாறை பெறுகிறோம். கோரக்கென்ற தலைப்பிலே கூட இந்த அபிதான சிந்தாமணிகளே சில கருத்துக்கள் காணப்படுகின்றன. அதை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் கோரக்கர் 7 நூல் தொகுதியிலே குறித்திருக்கிறார்கள். ஆனால் மச்சமுனியினுடைய வரலாறு சொல்லுகிற பொழுது அதில் கோரக்கருடைய வரலாறு மிக அதிகமான இடத்தை பெறுகிறது. மச்சமுனி ஒரு சமயம் ஒரு கடற்கரை ஓரத்தில் இருந்துகிட்டு உமை அம்மைக்கு தாரக மந்திரத்தை அதனுடைய விளக்கத்தை சிவன் சொல்லி கொண்டிருக்கிற பொழுது உமையம்மையானவள் உறங்கி விட்டாளாம். அந்த சமயத்துல அந்த கடற்கரை ஓரத்துல இருக்கிற ஒரு மீன் அந்த தாரக மந்திரத்தை கேட்டுட்டு இருந்ததான். அந்த மீனுக்குள்ளே ஒரு ஜீவன் ஒன்று வளர்ந்து கொண்டு வந்ததாம். அந்த ஜீவன் தான் மச்சமுனியாக மாறினார் என்று ஒரு கதை வருகிறது. உமையம்மைக்கு சிவன் தாரக மந்திரத்தை சொல்ல அதை கேட்டு மீனுக்குள்ளே இருந்து வெளிவந்த ஒரு ஆன்மாதான் மச்சமுனி அப்படின்னு ஒரு கருத்து சொல்றார். இந்த மச்சமுனிக்கு கோரக்கர் எப்படி சிஷ்யனா வந்தான் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை. உணவு தேடி இல்லந்தோறும் பிச்சாந்தேகி கையையே அவர் பிச்சை பாத்திரமாக வைத்துக்கொண்டு பிச்சாந்தேகி என்பார்கள். போடுகின்ற பிச்சையை சாப்பிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அந்த மாதிரி அவர் பிச்சை பெறுவதற்காக ஒரு பார்ப்பனி, அப்படிதான் வருது பேரு, ஒரு பார்ப்பனி இல்லத்துக்கு போனதாகவும் அந்த பிச்சையை போடுகிற பொழுது புத்திரபாகியம் இல்லை என்று அவள் சொன்னதாகவும் பிச்சையை ஏற்று உண்ட பிறகு நன்றி கடனாக ஒரு விபூதியை கொடுத்து இது நீ உண்ணுவாயாக, நீ உண்ணா உனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி போனதாகவும் இந்த செய்தியை பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட இந்த அம்மா சொல்ல அந்த அம்மா பயமுறுத்திட்டா. ஐயோ, இந்த சாமியார் கொடுத்தது என்னவோ தெரியலையே, இது ஏமாற்று வித்தையாக இருக்கக்கூடும் அப்படின்னு பயம். இது ஏதாவது அடிமைத்தன்மையை உண்டாக்கி கொண்டு போகுது, நீ தூக்கி குப்பையில போடுன்னு சொல்ல இவ பயந்து போய் குப்பையில போட்டுட்டா அந்த திருநீரை. சில ஆண்டுகள் கழித்து, ஏறக்குறைய 7 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த பக்கமாக வந்த மச்சமுனி எங்கே குழந்தைய நான் பார்க்கணும்னா அதுக்கு அப்போ உண்மையை சொல்லிட்டா. இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரி சொன்னா குப்பையில கொட்டிட்டேன் நான் எந்த இடத்துல கொட்டினேன் அப்படின்னு இவ கேட்க இடத்தை சுட்டி காட்டினாலாம். அந்த இடத்துக்கு போய் கோரக்கா எந்திரி, வெளியே வா அப்படின்னு இவர் சொன்னதாகவும், உள்ளே இருந்து 7 ஆண்டு ஒரு வாலிப பையனாக இந்த கோரக்கர் மேலே வந்ததாகவும், அன்று முதல் இந்த கோரக்கன் தன்னுடைய ஆசிரியனாக மச்சமுனியை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேண்டியதை பெற்று வந்து கொண்டு கொடுப்பான் அப்படின்னு ஒரு வரலாறு அந்த மச்சமுனியில பகுதியில வருது. மேலும் எப்படி தொடருதுன்னா, ஒரு சமயம் இவன் பிச்சைக்காக ஒரு அம்மாவிடம் போக
அவன் பிச்சையாக ஒரு வடையை கொடுத்ததாகவும் அந்த வடையை கொண்டு வந்து குருநாதருக்கு கொடுத்ததாகவும் குருநாதனாக மற்ற முனி அதை சாப்பிட்டு ஆகாரம் சுவையா இருக்கு, நல்லதா இருக்கு, போய் இன்னொன்னு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னதாகவும் இவன் மீண்டும் போய் கேட்டதற்கு அந்த அம்மா கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டதாகவும் உணவு கொடுத்ததாகவும் அந்த உணவை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதனை அடுத்த பகுதியிலே தொடர்கிறேன்.